ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. சரி, வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்ல ஷாலினியோட அண்ணனை போலீஸ்லாம் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ ஷாலினி எல்லாத்துட்டையுமே கெஞ்சிட்டு இருக்கா. கரெக்டா அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போகும்போது ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ரவி சொல்றான். என்ன பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு இவரை ரொம்ப நாளா தெரியும். இவர் அந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். அதை நான் வாய் வார்த்தையால சொன்னா யாருமே நம்ப மாட்டீங்க. அதனாலதான் ப்ரூஃபோட நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஒருத்தவன் நிக்கிறான். அவன் கண்ணத்துல பலான்னு ஒரு அறை விடுறான். அவன் யாரு அப்படின்னா நிஷாவை காதலிச்சு ஏமாத்திருப்பான்ல அவன் தான். என்ன நீங்க எதுக்கு நடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் ஒண்ணுமே தெரியாம கேட்க, எனக்கு நல்லாவே தெரியும் அந்த ஆபீஸ் பணத்தை திருடினது நீ தான். அது எல்லா பழியையும் நீ ஷாலினியோட அண்ணன் மேல போட்டுட்ட. இது எல்லாமே எனக்கு ப்ரூஃபோட நான் நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்ல போய் கொடுத்துடுறான். உடனே போலீஸ்காரங்களும் அவனை அரெஸ்ட் பண்ணி அங்கிருந்து கூட்டு போறாங்க. ரவி, நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட, இதுக்கெல்லாம் நீ பின்னாடி ரொம்பவே ஃபீல் பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி வார்னிங் பண்ணிட்டு அந்த ஆளும் அங்கிருந்து போறான். அதுக்கப்புறம் தான் ஷாலினிக்கு ரொம்பவே நிம்மதியா இருக்கு. அவ ரொம்பவே தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரியே ஒரு பார்வை ரவியை பார்த்துட்டு இருக்கா. ரவி எதுவுமே சொல்லாம அவ எப்போது போல வேலை பார்த்துட்டு இருக்கா. இவளுக்கு ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு. இவன்ட்டு எப்படி போய் சாரி கேட்கறது அப்படிங்கிற மாதிரியே யோசிச்சுட்டு இருக்கா. அவ அங்கேயும் இங்கேயும் அப்படியே பதட்டமா இருக்கிறத பார்த்துட்டு, என்ன ஷாலினியே ஒரு மாதிரி இருக்க, ஏதாவது சொல்லணுமா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்கிறான். இல்லையே, ஒன்னும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி அவன் சமாளிக்கிறான். சரின்னு சொல்லிட்டு அவன் எந்திரிச்சு போகும்போது, ரவி ஒரு நிமிஷம் நில்லு, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நீ இன்னைக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்க. என்னோட அண்ணனை நீ காப்பாத்திருக்க, என்னோட குடும்ப மானத்தையும் காப்பாத்திருக்க. இதுக்கெல்லாம் நான் உனக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. தேங்க்யூ சோ மச். இந்த ஒரு விஷயத்துக்காக நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு தருவேங்கிற மாதிரி சொல்லிடுறா. உடனே இவன் ஒரு மாதிரியா ரொமான்டிக்கா லுக்க விட்டுட்டு அப்படியே அவ கிட்ட நெருங்கி வரான். என்ன சொன்ன, நான் என்ன கேட்டாலும் தருவியா, என்ன கேட்டாலும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவளை நெருங்கி ரொம்ப பக்கத்துல பேசுறான். அவளுக்கு ரொம்பவே பதட்டமா இருக்கு. இவன் என்னடா பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்துட்டு பாத்துட்டு இருக்கா. அப்புறம் டக்குன்னு என்ன நினைச்சான்னு தெரியல, நகர்ந்துடுறான். நான் உன்கிட்ட இந்த மாதிரி எதையுமே எதிர்பார்க்கல. உன்னோட முகத்துல நான் சிரிப்பை பார்க்கணும். நான் சின்ன வயசுல இருந்து பார்த்த ஷாலினி முகத்துல எப்பவுமே சிரிப்பு இருக்கும். அவளுக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அந்த சிரிப்பை மட்டும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டா. ஆனா இப்ப இருக்கிற ஷாலினிய பார்த்தா எப்ப பார்த்தாலும் உருன்னு மூஞ்ச வச்சுட்டு இருக்க. உனக்கு சிரிக்கவே தெரியாது போலங்கிற மாதிரிதான் இருக்கு. நீ அந்த பழைய சிரிப்பை கொண்டு வரணும். உன்னோட முகத்துல அந்த சிரிப்பை நான் பார்க்கணும். அதுதான் எனக்கு வேணுங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறான். இவளுக்கு அட என்ன மனுஷன்டா இவன், இவனை போயா நம்ம தப்பானவன் கெட்டவன் நினைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்றா. அப்புறம் கிச்சன்ல போயிட்டு அங்க இருக்கிற பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அப்படியே சிரிச்சு பாக்குறா. அவளுக்கு அந்த சிரிப்பே வரமாட்டுது. அப்ப இவ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கதெல்லாம் பார்த்துட்டு அந்த வேலைக்கார பொண்ணு ஒரு மாதிரி லுக்க விட்டுட்டு இருக்கா. இவ எதுவுமே சொல்லாம அங்க என்ன எஸ்கேப் ஆகி வந்துடுறா. அப்புறம் அங்க போற இடத்துல இருக்கிற கண்ணாடி எல்லாத்துலயுமே அப்படியே சிரிச்சு சிரிச்சு பார்த்துட்டு இருக்கா. பக்கத்துல இருக்கிற நாத்தனாக்காரியும், என்ன நீ, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், காலையில இருந்து அப்படியே சிரிச்சுட்டே இருக்கீங்க, என்ன செய்தி அப்படிங்கிற மாதிரி கலாய்க்கிறா. இல்லையே, ஒண்ணு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகி வந்துடுறா. அப்புறம் ரூமுக்கு போயிட்டு அவ செல்ஃபி எடுக்கிற மாதிரி எடுக்கும்போது நல்லா சிரிச்சு சிரிச்சு செல்ஃபி எடுத்துட்டு இருக்கா. அப்ப அவளுக்கு சிவா கால் பண்றான். அவனோட காலை பார்த்த உடனேயே இவ முகத்துல இருந்து அந்த சிரிப்பெல்லாம் போயிட்டு ரொம்ப சோகமா ஆயிடுறா. அவன் கால் பண்ணிட்டே இருக்கான். இவ அட்டன் பண்ணவே இல்லை. ரொம்ப கோவமா மெசேஜ் பண்ணிருக்கான் போல. நான் உன் வீட்டு வாசல்ல தான் இருக்கேன், வெளில வா அப்படின்னு சொல்லிட்டு இவளும் பயந்துட்டு வெளில போய் பாக்குறா. அங்க பார்த்தா இவன் கைய பிடிச்சி இழுத்து இவகிட்ட பேசிட்டு இருக்கான். என்ன ஷாலினி, என்ன மறந்துட்டியா, கல்யாணம் ஆனதும் என்ன நீ மறந்துட்டல, என் போன் கால் கூட நீ அட்டன் பண்ண மாட்டேற அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கிறான். சரி, நீ எதுக்கு இங்க வந்த, நான் எத்தனை தடவை தான் உங்ககிட்ட சொல்றது, இனிமே நீ இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாது, என்னை பார்க்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு பேருக்கும் இருந்த உறவு எல்லாமே கல்யாண மண்டபத்துல நீ வராம என்னை ஏமாத்தினியே அப்பவே முடிஞ்சிருச்சு. இப்ப நான் ஒரு புது வாழ்க்கையில தான் இருக்கேன். அதனால நீ தேவையில்லாம என்னோட லைஃப்ல இன்டர்ஃபியர் ஆகாம இங்க இருந்து போயிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அவன் சொல்றான், இப்போ உன் புருஷனா இருக்கிற அந்த ரவி தான் என்ன கடத்தினாங்கிறத நீயே நம்ப மாட்ற, அந்த அளவுக்கு நீ அவனை நம்புறியா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா, அவனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவன் இவ்வளவு கீழ்த்தனமான வேலையை செய்யவே மாட்டான். எனக்கு அவன் மேல முழு நம்பிக்கை இருக்கு. அதனால அவன் மேல பழி போட்டு நீ தப்பிக்கணும்னு நினைக்காத அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றா. அப்புறம் நைட்டும் ஆயிடுது. இவ ரூம்ல படுத்திருக்கா. இவளோட முகத்துல சிரிப்பே இல்ல. அப்ப ரவியும் வந்துடுறான். என்னம்மா கண்ணு, நீ என்ன கட்டல்ல படுத்திருக்க, என்ன நேத்து நடந்ததெல்லாம் மறந்துருச்சா, நம்ம ரெண்டு பேரும் டாஸ் போட்டு பார்க்கணும், அதுல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் கட்டல்ல, தோத்தவங்க கீழே படுக்கணும், புரியுதுல, வா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் டாஸ் போட்டு பாக்குறான். ஆனா இவ அந்த சிவாவை பத்தியே நினைச்சிட்டு சோகமா இருக்கா.
அப்ப டாஸ்க்ல வந்து நம்மளோட ரவி தான் ஜெயிக்கிறான். இவ வந்து கீழே படுக்கிறது அவன் விரும்பல. அதனால அதை அப்படியே மாத்தி வச்சுட்டு, ஷாலினி இன்னைக்கும் நீ தான் வின் பண்ண, அதனால நீ கட்டில்ல படு, நான் தான் இப்ப கீழே படுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு பிளாங்கெட்லாம் எடுத்துட்டு கீழே போட்டு அப்படியே படுத்துட்டு தூங்கத்துக்கு போனா. இவளுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ரவிய பார்க்க பார்க்க இவனுக்கு வந்து நம்ம துரோகம் பண்றோமோங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் பின்னாடி பக்கம் திரும்பி அவ அழ ஆரம்பிச்சிடுறா. வாயை பொத்திட்டு அலறா. பட் இருந்தாலும் அவ அலற சத்தம் லைட்டா வந்து ரவிக்கும் தெரிஞ்சிருது. உடனே லைட்டா ஆன் பண்ணிட்டு, என்ன ஷாலினி என்னாச்சு, ஏன் அலற அப்படின்னு கேட்க, அவளும் வந்து இல்ல ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்க பாக்குறா. நீ சொல்லு, எனக்கு தெரியும் ஏதோ ஒரு கவலை உன் மனசுல இருக்கு, என்னன்னு சொல்லுமா அப்படிங்கிற மாதிரி அவனும் ஆறுதலா கேட்கிறான். அவளும் ஃப்ரெண்டு மாதிரி நினைச்சு அவன் மனசுல உள்ளது எல்லாத்தையுமே சொல்றா. இந்த மாதிரி வந்து இந்த சிவா வந்து அடிக்கடி என்னோட லைஃப்ல இன்டர்ஃபியர் ஆகுறா, அவன் வந்து ரொம்ப என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கா, நீ தான் அவனை கடத்தி வச்ச அப்படின்னு சொல்லிட்டு என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. எனக்கு நல்லாவே தெரியும் ரவி, நீ வந்து அவ்வளவு கேவலமான வேலையை பண்ண மாட்டேன்னு. ஆனா அவன் சொல்றதெல்லாம் கேட்கும் போது எனக்கு ரொம்பவே கோவம் வருது. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல, எனக்கு ரொம்பவே கில்ட்டியா இருக்கு, உனக்கு நான் துரோகம் பண்ற மாதிரிலாம் ஃபீலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து கதறி கதறி அலறா. ஒரு செகண்ட்ல அவனை ஹக் பண்ணிட்டு அழ ஆரம்பிச்சிடுறா. இவனும் வந்து அவளை கட்டி பிடிச்சிட்டு ஆறுதலும் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் அவ சுயநினைவுக்கே வரா. ஒரு மாதிரி இருக்கு அவளுக்கு, எதுவுமே சொல்லாம இருக்கா. உடனே ரவியும் ஆறுதல் சொல்றா, நீ இந்த மாதிரி கில்ட்டியா ஃபீல் பண்ண வேண்டிய எந்த அவசியமே இல்லை, உன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, நீ படுத்து தூங்குங்கிற மாதிரிலாம் சொல்லிடுறான். மார்னிங் ஆகுது. ரவி வந்து ஆபீஸ்க்கு கிளம்ப ரெடி ஆயிட்டான். பட் ஷாலினியும் அப்படியே வேக வேகமா வந்து அப்படியே வெக்கப்பட்டு நின்றுட்டு இருக்கா. என்னம்மா என்ன ஆச்சுங்கிற மாதிரி கண்ணால அவனும் கேட்கிறான். உடனே அவளும் வாட்ச் எடுத்து கொடுத்து, மறந்துட்ட இதை கட்டிக்கோ அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறா. அவனும் அதை கட்டிக்கிட்டு அப்புறம் நடந்து போறான். இவ வந்து அவளை பார்க்க, அவன் வந்து இவளை பார்க்கங்கிற மாதிரி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி லுக்கு விட்டுட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து அந்த ஷாலினியோட தங்கச்சிக்காரையும் பார்த்துட்டு இருக்கா. உடனே என்ன நினைச்சான்னு தெரியல, வேகமா ஷாலினியோட ரூமுக்கு போட ஆரம்பிக்கிறா. உடனே பாத்ரூமுக்கு போயிட்டு அவ பிரெக்னெண்டா இருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு டவுட் இருந்துச்சுல, அதை கிளியர் பண்ணுங்கிறதுக்காக பிரெக்னன்சி கிட் வந்து யூஸ் பண்ணி அவ வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. கடைசியில அவ பயந்த மாதிரி அவ பிரெக்னெண்டா இருக்காங்கிற மாதிரி காட்டிடுது. உடனே இவளுக்கு ரொம்ப பயமாயிடுது. என்ன பண்றதுன்னு தெரியாம பக்கத்துல இருக்கிற தோட்டத்துல அந்த கிட்ட தூக்கி வீசிடுறா. அங்கதான் வந்து மாமியாக்காரியோட தங்கச்சிக்காரி வந்து இருக்கா. இந்த கிட்ட பார்த்துட்டு ஷாலினி தான் பிரெக்னெண்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரவியோட அம்மாட்ட போய் பத்த வச்சிடுறா. இந்த மாதிரி ஷாலினி தான் பிரெக்னெண்டா இருக்கா, உன்னோட மகனை ஏமாத்துறா அப்படிங்கிற மாதிரி. இதை கேட்டுட்டு அவ சும்மா இருப்பாளா, அப்படியே வந்து தாண்டவமாற ஆரம்பிச்சிடுறா. இங்க வந்து அந்த தங்கச்சிக்காரி வந்து எதுவுமே தெரியாம வெளியே வரும்போது ஷாலினி வந்து என்னாச்சு, ஏன் இங்க வந்த, நீ என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்க, இவ ஒண்ணுமே சொல்லாம இங்க இருந்து ஓடி போயிடுறா. இங்க வந்து ஷாலினி இங்க வாடி, உன்னோட குடும்பம் எல்லாருமே இங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க மாமியாக்காரியும் கத்திட்டு இருக்கா. எல்லாரும் வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டா, இந்த பாருங்க உங்க பொண்ணை வளர்த்திருக்கிற லட்சணத்தை, கல்யாணத்துக்கு முன்னாடியே உங்க பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கா, இதுதான் நீங்க வளர்க்கிற லட்சணமா, இவ்வளவு கேவலமான பொண்ணு தான் என்னோட பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்களா, நீங்களா என்ன பொண்ணு வளர்த்திருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னாடி திட்டிட்டு இருக்கா. உடனே வந்து அம்மாக்காரங்களும் சொல்றாங்க, இல்ல என்னோட பொண்ணு அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஷாலினியும் சொல்றா, இதுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை, நான் பிரெக்னெண்டா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சொல்லி பாக்குறா. ஆனா அங்க இருக்கிறவங்க யாருமே இவளை மதிக்கவும் மாட்டுறாங்க. உடனே வந்து நீ இனிமே இந்த வீட்லயே இருக்கக்கூடாது, வெளில போடி அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி வெளில துரத்தி விட பாக்குறாங்க. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு ரவியும் வந்துடுறான். அம்மா என்னாச்சு, என்ன நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். டேய் வந்துட்டியா, இந்த ஷாலினி இருக்காளே உன்னை ஏமாத்திடாடா, கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த சிவாவோட குழந்தைய அவளோட வயிற்றுல சுமந்துட்டு இருக்கா, அவ கேடு கிட்டவடா, அவ கேரக்டர்லெஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவளை பத்தி தப்பு தப்பா வந்து பேசுறாங்க. இதை கேட்ட ரவிக்கு ரொம்பவே கோவம் வருது, ரொம்ப ஷாக்காவும் இருக்கு. ஆனா ஷாலினி இப்படிப்பட்டவ இல்லைங்கிறது அவன் மனசுக்கு தெரியும் இல்லையா, அதனால இதை நம்பாம என்னோட ஷாலினியை பத்தி எனக்கு தெரியுமா, நீங்க தேவையில்லாம அவ மேல இந்த கெட்ட பேரெல்லாம் உண்டாக்காதீங்க, எவளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், அவளை பத்தி யாரும் இப்படி தப்பா பேசுனீங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன், வா ஷாலினி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கையை பிடிச்சு அவளோட ரூமுக்கு வந்து கூட்டிட்டு போறான். உடனே ஷாலினிக்கு வந்து ஆனந்த கண்ணீரே வந்துடுது. நம்மளோட ரவி வந்து நம்மளை எந்த அளவுக்கு நம்புறானே அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து பாசமா ஒரு பார்வை பார்த்துட்டே இருப்பா. அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம்